இன்றைய தினம் நாம் வேத ஆராய்ச்சிக்காக தெரிந்து கொண்ட பகுதி சங்கீதம் 103 வசனம் 1-2. இது நம் அனைவருக்குமே மனப்பாடமாக தெரிந்த ஒரு பகுதி தான். இந்த சங்கீதம் 103 1-2 எல்லா கிறிஸ்தவத்தையும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் அது கடைசியாக முடிக்கிற போது இந்த சங்கீதத்தை சொல்லி முடிப்பார்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது நம்மளுடைய வேத பாடத்திலையும் கூட முடிக்கிற போது கடைசியாக இதை சொல்லி முடித்து ஆமென் சொல்லித்தான் முடிக்கிறோம். இதில் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. எதற்காக இந்த பகுதியை எல்லா கிறிஸ்தவ கூடுகைகளிலும் கடைசியாக முடிக்கிற போது இதை சொன்னார்கள் என்பதை நாம் இன்று கொஞ்சம் விளக்கமாக கற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும். நான் சிறு வயதிலே பள்ளியிலே படிக்கிற போது அரசாங்கத்திலிருந்து ஒரு கட்டளை வந்திருந்தது. அதாவது பள்ளியிலோ மற்ற எந்த ஃபங்க்ஷன்களாக இருந்தாலும் சரி, முடிக்கிற போது தேசிய கீதம் பாடித்தான் முடிக்கணும் என்று சொல்லி ஒரு சட்டம் இருந்தது. அதனால பாடசாலை முடிந்து போகிற போதோ இல்லது ஒரு அரசாங்க நிகழ்ச்சியோ எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட திரையரங்குகளில் கூட சினிமா தியேட்டரில் கூட கடைசியாக அந்த சுவம் என்று போட்டதுக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடணும். பாடுறப்ப எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும், அசையாம அப்படியே நிற்கணும். அந்த தேசிய கீதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க. அது கொஞ்ச காலம் அப்படியே போனது. பிற்பாடு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல் 2 வரியையும் கடைசி 2 வரியை மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முழு ஜனகண மனாதி நாயக ஜெயகன் அந்த முழு பாட்டையும் பாடாம ஜனகண மனாதி நாயக ஜெயகே பாரத பாக்கியவே தாதா, அப்புறம் கடைசி 2 வரி ஜெயகோ 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 ஜெய 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 ஜெயகோ அப்படின்னு முடிச்சிருவாங்க. அதாவது அந்த முழு பாட்டையும் பாடினதுக்கு அர்த்தமாக அதை சொல்லி முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட இந்த 103வது சங்கீதம் கூட அதே போல நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்துல போயிருச்சு. 23வது சங்கீதத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற சங்கீதங்களிலே நமக்கு மிகவும் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய மகத்துவங்களையும் தேவனுடைய கிருபைகளை நமக்கு விளக்கி சொல்லக்கூடிய சங்கீதம் இந்த ஒரு சங்கீதம். இதுல தாவீது தான் இதை எழுதினார். அவர் தேவனை துதிக்கிற போது ஆவியானால் நிறைந்து சொல்லுகிற போது அவர் ஆரம்பிக்கிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறோம். ஆத்மாவில தான் சிந்திக்கிறது, தீர்மானிக்கிறது, டிசைட் பண்ணி முன்னே செல்லுகிறது, இவைகள் எல்லாமே இருக்கிறது. தேவன் நம்மை தொடரலாம். அந்த ஆத்மாங்கிறது தான் உள்ளான மனிதன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதுதான் உண்மையான மனிதன். இந்த சரீரம் அந்த உள்ளான மனிதன் இந்த பூமியில் இயங்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாகனம் தான் அந்த உள்ளான மனிதன். வேதமும் கூட சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ அவன் இருதயத்தை பார்க்கிறார். அந்த உள்ளான மனிதனைத்தான் பார்க்கிறார். அந்த உள்ளான மனிதனைத்தான் தாவீது சொல்லுகிறார், நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. 3 தடவை திரும்ப திரும்ப அதாவது தனக்குத்தானே சொல்லிக்கிறார். அதாவது இதை சாதாரண ஒரு பிடிச்சிருக்கணும், தாவீதே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, தாவீதே முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரி, தாவீதே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று. இப்ப நம்ம இதை சொல்லுகிற போது நம்மையே நாம தேவனை நீ ஸ்தோத்திரி, காரணம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் கடைசியாக சொல்லுகிறார், எதற்காக நான் அவரை போற்று என்றால் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அந்த உபகாரங்கள் மிக முக்கியம். எனக்கு அவர் என்னென்ன செய்தார் என்பது மிக முக்கியம். அதுதான் 3வது சங்கீதத்தில் அந்த வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் அவர் எனக்கு செய்த நன்மைகள் என்னென்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். அதை நாம கொஞ்சம் தெரிந்து கொள்வது மிக முக்கியம். அதுல 3வது வசனம் வருகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. 4வது வசனம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. இது 2 லைன்ல வந்துருச்ச ஒழிய இது நம்முடைய முக்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் உரிய ஆசீர்வாதங்களை சொல்லுகிறது. கடந்த காலத்திலே நான் செய்த என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், மீறுதல்கள் இவைகள் எல்லாம் அவர் மன்னிக்கிறார். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் தேவனுடைய பிரசனத்துக்கு நுழைய எனக்கு முடியாது.
அந்த பாவத்திற்கு பரிகாரம் செலுத்த என்னால முடியாது. தேவனே வந்து அதை பரிகாரம் செலுத்தி என்னை மன்னிக்கிறார். இது கடந்த காலத்தினுடைய எனக்குரிய ஆசீர்வாதம். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, இன்று நிகழ்காலத்திற்குரிய ஆசீர்வாதம். என் சரீரத்தில் உள்ள நோய்கள், என் பலவீனங்கள், என்னுடைய குணாதிசயங்கள், என் இயல்புகள் இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் குணமாக்கி பலப்படுத்தி என் தேவைகளை தந்து என்னை போஷித்து பலப்படுத்துகிறார். இது நிகழ்காலத்தின் ஆசீர்வாதம். 4வது வசனம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டி. நியாய தீர்ப்பிலே தண்டிக்கப்பட்டவனாக அக்னி கந்தகம் எரிகிற கடலுக்குள்ளே நித்திய காலமாக தள்ளப்படாதபடிக்கு என்னை அங்கிருந்து விலக்கி மீட்டார். மீட்டு என்னை அங்கேயே அப்படியே விட்டுறல, அழிவுக்குள்ள போறவனை வெளியே எடுத்து அப்படியே அவனுக்குள்ளே விட்டுறல, அங்க இருந்து கொண்டு வந்து அவனை இன்னொரு உன்னதமான இடத்துக்கு கொண்டு வருகிறார். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் என்று வருகிறது. அழிவுக்கு விலக்கி மீட்டார். ஆனா வருங்காலத்துல எனக்கென்ற ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ரோமர் எழுதின நிருபத்திலே, ரோமருக்காக பவுல் எழுதின அந்த நிருபத்திலே 5வது அத்தியாயத்திலே 17வது வசனம் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பவுல் ரோமர் சபைக்கு எழுதுகிற போது கிறிஸ்து செய்த காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, இது ஆதாமுடைய மீறுதலினாலே மரணம் உலகத்தில் வந்தது, அந்த மரணம் நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டது. இப்ப சொல்லுகிறது, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜீவனை அடைந்து, மரணத்தை வென்ற அந்த நித்திய ஜீவனை அடைந்து ஆளுவார்கள், பூமியிலே அவரோடு கூட ஆளுவார்கள். இதைத்தான் சுருக்கமாக ஒரே வசனத்துக்குள்ள ஆவியானவர் தாவீதின் மூலமா எழுதி வைத்திருக்கிறாரு. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார், அவரோடு கூட பூமியை ஆளும்படியாக. ஆதாமின் இழந்து போன அந்த காரியம், பூமியை ஆளும்படியாக ஆண்டு கொள்ளும்படியாக அவனை வைத்தார். அது இழந்து போனது, அதை மீண்டுமாக பெற்று நமக்கு தருகிறார். இந்த 3-4-2 வசனங்களுக்குள்ளே என் கடந்த காலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் வர நேர்ந்தது. நிகழ்காலத்தில் என் குறைவுகளை எல்லாம் அவர் பூரணமாக்குகிறார். வருங்காலத்திலோ என்னை அந்த அழிவுக்கு என் பிராணனை மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியாக என்னை வைக்கிறார். முக்காலத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் 2 லைன்ல ரொம்ப சுருக்கமா. இதை பரிசுத்த ஆவியானவரை அன்றி தேவனை அன்றி வேற யாரும் சொல்ல முடியாது. அடுத்தபடியாக 5வது வசனத்திலிருந்து 5-6 இப்பொழுது உள்ள ஆசீர்வாதங்கள் சொல்கிறார். 5வது வசனம் சொல்றார், நன்மையினாலே உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். இப்பொழுது நாம் பூமியில அனுபவிக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே அவருடைய கரத்திலிருந்து வந்ததுதான். நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தே வந்தது என்று யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதுகிறார். நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் என்னுடைய ஞானத்தினாலோ சுய பலத்தினாலோ சுய சாமர்த்தியத்தினாலோ அல்ல, அவர் எனக்கு கொடுத்ததினாலே வந்தது. நன்மையினாலே என் வாயை திருப்தி ஆக்குகிறார். அடுத்ததாக ஒரு வரி சொல்கிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் என்று சொல்கிறார், உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஏசாயாவினுடைய புஸ்தகத்திலே 40வது அத்தியாயத்திலே இதே இந்த காரியத்தை ஏசாயாவும் எழுதுகிறார். ஏசாயா 40 31வது வசனம் நாம் படித்து பார்த்தால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர். 30வது வசனத்திலிருந்து அதை நாம் படிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இங்கேயும் கழுகுகளைப் போல, ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். இங்கேயும் சொல்லுகிறார், உன் வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதாகிறது.
கழுகினுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் உண்டு. கழுகினுடைய ஆயுசு காலம் 40 வருடங்கள், 35-40 வருடங்கள் தான். அது அந்த 30 வயது 32 33 வருகிற போது அதனுடைய முதிர்ச்சி நிமித்தமாக, வயதான முதிர்ச்சி நிமித்தமாக அதனுடைய இறகுகள் எல்லாம் நல்ல கடினமாக தடிப்பாக ஆகி போய்விடும். அதனால அது ஆகாயத்துல வேகமாக எழுந்து செல்ல அந்த சிறகுகள் அவ்வளவாக பலன் கொடுக்காது. அதே போல அதனுடைய வாய் ரொம்ப கூர்மையான அழகு, அதுவும் கூட பல காரியங்களில் அடிபட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகியும் போயிருக்கும். அப்படிங்கிற போது அதனால மாமிசத்தை கிழித்து தின்னவோ இறையை இறுக்கி பிடிக்கவோ முடியாது. அதனுடைய சிறகுகள் கொஞ்சம் ரஃப்பாகி ஸ்டிப்பாகி போனதுனால அதனுடைய வேகம் அவ்வளவு சரியா இருக்காது. அதான் நம்ம சொல்லல, வண்டியில பிக்கப் இல்லைங்கிற அது போல ஒரு சூழ்நிலை போகும். அத மாதிரி சூழ்நிலை போகிற போது கழுகு ஒரு காரியத்தை செய்யும். மலை மேலே யாரும் தொந்தரவு பண்ண முடியாத ஒரு இடத்திற்கு மலை உச்சியிலே பாறைகளின் இடுக்கில போய் உட்கார்ந்து கொண்டு, தனிமையாக உட்கார்ந்து கொண்டு தன் உடலில் இருக்கிற சிறகுகளை ஒன்றொன்றாக வாயினாலே பிடுங்கி பிடுங்கி எடுத்து வெளியே போடும். அதனோட உடம்புல உள்ள முழு சிறகுகளையும் பிடுங்கி எடுத்து போட்டுட்டு தன்னுடைய அழகை பாறையில தேய்த்து தேய்த்து உரசி அதை மொட்டையாக்கி விட்டுட்டு உணவும் உண்ணாம ஒன்னும் செய்யாம கொயட்டா அப்படியே உட்கார்ந்துருக்கும். அந்த நேரத்துல ஒரு அதிசயம், அற்புதம் அதனுடைய உடம்புல நடக்கும். திரும்பவுமாக அதற்கு அந்த சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். அதனுடைய வாயில் உள்ள அழகும் திரும்பவும் புதியதாக உருவாகி வரும். எப்படி நம்ம கையில நகம் வெட்டினோம்னா அடுத்து அந்த நகம் வருகிறதோ அதே போலவே அந்த அழகு கூர்மையாக வரும். அது ஒரு காலம் காத்திருந்து உணவு உண்ணாமல் ஒன்றும் செய்யாம அங்கேயே உட்கார்ந்திருந்து அந்த காலங்கள் முடிகிற போது அதனுடைய சிறகுகள் புதியதாக இளமையோடு வரும். அதனுடைய அழகு கூர்மையாக ஸ்ட்ராங்காக வரும். அப்பொழுது அது மேலே எழுந்து பறந்து போகும். திரும்பவும் ஒரு 30 வருடங்களை அது சுதந்திரித்துக் கொள்ளும். இது கழுகினுடைய வாழ்க்கையில மாத்திரம்தான் உண்டு. அதைத்தான் இந்த வார்த்தையில சொல்கிறார்கள், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆனால் அது யாருக்கு? கர்த்தருக்காக கர்த்தருடைய பாதத்திலே காத்து உட்கார்ந்து இருந்து அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மளை நிரப்புகிற போது சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்து கழுகை போல நம்ம பலப்படுத்தி எழுப்புகிறார். இந்த ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இன்று முதிர் வயதிலும் வேகமாக ஓடுகிற அநேகர்கள் உண்டு. அந்த தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து இருப்பதினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புது பலன் இது. இந்த ஒரு காரியத்தையும் அதில் கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 6வது வசனங்களிலே சங்கீதம் 103:6 ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டம் தான். நமக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள். ஆனா அதுக்கு விரோதமா சண்டை போடுறது நம்ம வேலை கிடையாது. அது கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு போயிடணும். அவர் அங்கே நீதியையும் நியாயத்தையும் செய்து நம்ம வெளியே எடுத்து கொண்டு வருவார். அடுத்ததாக 7வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இன்று நமக்கு சில காரியங்களிலே என்ன செய்யலாம் எது பண்ண வேண்டாம் என்று ஒரு ஆலோசனைக்காக குழம்பிக் கொண்டிருக்கிற நேரங்களிலே ஒரு ஊழியக்காரர்கள் மூலமாக நமக்கு அவருடைய ஆலோசனைகளை வெளிப்படுத்துவார். அதைத்தான் சொல்லுகிறார், தமது வழிகளை மோசேக்கும் தம்முடைய கிரியையை இஸ்ரவேல் புத்திரருக்கும். மோசே என்பது ஊழியக்காரர்களை குறிக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் என்பது மனிதர்களை தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. ஊழியக்காரர்கள் மூலமாக அவருடைய கிரியைகள், அவர் என்ன செய்ய நினைத்திருக்கிறார் அந்த சித்தத்துக்குள் நம்மை வழி நடத்துகிறார். இந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் அங்கே கொடுக்கிறார். ஏனென்றால் நேற்று என்ன நடந்தது எனக்கு தெரியும், இன்னைக்கு என்ன வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனக்கு தெரியும். ஆனால் நாளை என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் நாளை அவர் கையிலே இருக்கிறது. என் வாழ்க்கையிலே நான் நாளைக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்கிற அவர் சித்தத்துக்கு ஏற்றபடியாக என்னை ஊழியர்கள் மூலமாகவும் வழிநடத்தி கொண்டு செல்கிறார். இதையெல்லாம் சொன்னதான் அவர் தேவனுடைய சுபாவத்தை புகழ்கிறார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். 9வது வசனத்திலே அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் எப்பொழுதுமே
நம்மளை கடிந்து கொண்டு இருக்க மாட்டாரு. அவர் உருக்கம், இரக்கம், நீடிய சார்ந்த மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆனாலும் பிள்ளைகள் தவறு செய்கிற போது அவர் 2 தட்டு தட்டத்தான் செய்வார். அது கண்டிப்பாக உண்டு. பிள்ளைகள் தவறு செய்கிற போது 2 தட்டு தட்டத்தான் செய்வார். வேதமும் நமக்கு சொல்லுகிறது. தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? நம்முடைய வருங்கால நன்மைக்காக அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்லுகிறது. சில வேளைகளில் அவர் மூலமாக சில காரியங்களுக்கு நம்ம போனோம். ஆனால் அவர் உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆனாலும் நாம் அவர் எனக்கு வைத்திருக்கிற வழியை விட்டு விலகி செல்கிற போதோ இல்லது அவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற போதோ அவர் என் தகப்பனாக இருக்கிறனால என்னை சிட்சிப்பார். ஆனாலும் அங்கே ஒரு விசேஷமாக ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். எப்பவும் அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டே அந்த கோபத்தோடைய அவர் இருப்பது அல்ல. சங்கீதம் 30 கூட 5வது வசனம் விசேஷமாக இதை குறித்து தான் சொல்ல. இதுவும் தாவீது எழுதின ஒரு சங்கீதம் தான். இதுல சங்கீதம் 30 5வது வசனத்துல அவருடைய கோபத்தை பற்றி எழுதுகிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். அதான் சொல்றாரு, எப்பவுமே கோச்சுக்கிட்டே இருக்கிற தேவன் கிடையாது. நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு உள்ள வரபோது அந்த தப்பை மன்னித்து விட்டு என்னை பழைய நிலைமைக்குள்ள உள்ள கொண்டு வரக்கூடிய தேவன். இது அவருடைய சுபாவம் என்று சொல்கிறார். அடுத்தபடியாக ஒரு காரியம் செய்கிறார். அவர் நம்மளை தண்டித்தாலும் கூட எப்படி தண்டிக்கிறாரா? சங்கீதம் 103 10வது வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நான் செஞ்ச தப்புக்கு ஏத்த தண்டனையில மட்டாக தண்டிக்கிறார். மட்டாக தண்டிக்கிறார். ஏன் அவ்வளவுதான் நம்மளை தண்டிக்கிறார்? அதற்கு மேல நம்மளை மோசமாக செய்த தவறுகளுக்கு ஏற்ற அளவு தண்டிக்கவில்லை என்றால் என்ன? ஏன் அப்படி செய்கிறார் என்றால் வசனம் 14, 15, 16 அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லுகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்ம பலன் இவ்வளவுதான், நம்மளுடைய இவ்வளவுதான் தெம்பு, இவ்வளவுதான் தாங்க முடியும் என்பது அவருக்கு தெரியும். அதனால அவர் நம்முடைய அக்கிரமத்தக்கதாக தண்டித்து இருந்தால் அப்பவே அழிஞ்சு நாசமா போயிருந்திருப்போம். ஆனாலும் அது எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக ஒருத்தர் தட்டுகிறார் ஒழிய நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல போக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அறியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனா மனிதனை இப்படியாக இருக்கும்படியாக அவர் சிருஷ்டிக்கவில்லை. மனிதனுடைய பாவத்தின் விளைவாக, தேவனுக்கு விரோதமாக போனதன் விளைவாக, பூமி சபிக்கப்பட்டதன் விளைவாக நாம் வாழக்கூடிய இந்த பூமியினுடைய சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு மோசமான சூழ்நிலைகள் போனதுனால நம்மளுடைய ஜீவிய காலம் சுருங்கி போச்சு. அதனால அவர் தெரியாது, கொஞ்ச காலம்தான் இருக்க போறான், அதுக்குள்ள போய் அவனை என்ன செய்ய என்று அவர் நம்முடைய காலகட்டங்களை அறிந்தவராக இருக்கிறார். ஆதியிலே மனிதனை தேவன் படைத்த போது அவன் சாகிறவனாக படைக்கவில்லை, தேவனோடு நித்தியமாக இருக்கிறவனாத்தான். ஆனால் ஆதாம் தவறு செய்து மரணம் வந்ததற்கு பிற்பாடு ஆதாம் 960 வருடங்கள் உயிரோடு இருந்தார். ஆதாமுக்கு பிற்பாடு வந்தவங்களாம் 1000 வருடம், 850, 860 வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா நோவாவின் காலத்திற்கு பின்னதாக, ஜலப்பிரளயத்திற்கு பின்னதாக அந்த ஆயுசு வேகமாக கீழே இறங்கி மேக்சிமம் 120 தான் அப்படின்னு வந்துருச்சு. 120 வருஷம்தான் அப்படின்னு வந்துருச்சு. ஆனா மோசே நமக்கு காலகட்டங்களை சொல்லுகிற போது சொல்லுகிறாரு, ஒரு மனிதனோட ஆயுசு 70 வருஷம், பலன் மிகுதியால் 80 வருஷம். 70 வரைக்கும் அவன் போகலாம். ஆனால் 70 வரைக்கும் அவன் சரியாக வாழ்ந்திருந்து பலனோடு இருந்தான்னா 80 வருஷம் வரைக்கும் அவன் போகலாம். ஆனா மேக்சிமம் லீவிட்டு 120 தான், அதுக்கு மேலே யாரும் வாழ முடியாது. அது தேவனால உண்டானதில்லை, மனிதருடைய தவறுகளின் விளைவுகளால, பூமி சபிக்கப்பட்டதுனால, நம்மளுடைய சூழ்நிலை, என்வைரன்மெண்ட் எல்லாமே பாதிக்கப்பட்டு போனதுனால இவ்வளவு மோசமாக போய்விட்டது. அது அவர் தெரிவார், இவ்வளவுதான் காலகட்டம், இதுக்குள்ளதான் இருக்க போறான், இதுக்குள்ள போய் அவனை ஏன் நான் கஷ்டப்படுத்த என்று அவர் இருக்கிறதுனால நம்மளுடைய பாவங்களுக்கு தக்க நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். இது தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்த கிருபையிலும் சொல்லிட்டு தான் இதைத்தான் அவர் சொல்லுகிறாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஸோ இது எல்லாம் நமக்கு ஞாபகத்துல இருக்கணுங்கிறார். இதெல்லாம் மறந்துடாத. இதெல்லாம் யாருமே செய்ய முடியாது, ஒருத்தர் தான் செய்வார். இது செஞ்சார். ஆனா இதையெல்லாம் செய்த அந்த தேவன் நம்மிடத்துல சில காரியத்தை எதிர்பார்க்கிறார். இவ்வளவாக நம்ம மேல இறங்கி செய்கிற போது அதற்கு பதிலாக நம்மிடத்தில் அவர் ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு காரியம் என்ன அப்படிங்கிறது தான் 11வது வசனம், 13வது வசனம், 17வது வசனம், 3 வசனங்களிலே 3 தடவை அதை திரும்ப திரும்ப எழுதுகிறார். 13வது வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். 11வது வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அதே போலவே அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். 17வது வசனம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. திரும்ப திரும்ப 3 தடவை சொல்லுகிறார். ஆரம்பத்தில் என் ஆத்மாவே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே ஸ்தோத்ரி என்று 3 முறை சொன்னவர் இங்க அந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதை 3 முறை திரும்ப திரும்ப எழுதுகிறார். இங்க கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் மேல அவருக்கு பயப்படுதல். அவருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தெளிவாக நீதிமொழிகள் 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நமக்கு நன்றாக தெரியும் இது நல்லது, இது கெட்டதுன்னு தெரியும். இது கெட்டது, இதை நான் செய்வது என் ஆண்டவருக்கும் பிரியமில்லை, எனக்கும் பிரியமில்லை. அதை நான் வெறுத்து அதை விட்டு வெளியே வருகிறேன். இன்றைக்கு மனிதன் நன்மை தீமை அறியக்கூடிய கனியை எடுத்து நல்லது கெட்டதை நானே டிசைட் பண்ணிக்குவேன்னு எடுத்தானோ அன்றைக்கே நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும். ஆனா கெட்டதை ஒதுக்கி விட்டு நல்லதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவ பலனை அவன் இழந்து போனான். ஆனால் இன்றோ கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவனுடைய ஜீவனிலிருந்து வரக்கூடிய கிறிஸ்து சிந்தின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ரத்தத்திலே வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிறதுனால பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. ஸோ அந்த பலனை கொண்டு நான் தீயவைகளை வெறுத்து நான் தேவனுக்கு பிரியமானவனாக வாழ நான் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நான் முயற்சி செய்கிற போது அதனால எனக்கு எந்த நஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் நிந்தைகள் வந்தாலும் அதையெல்லாம் அவருக்கு நேர்ந்ததாக நினைத்து உட்கார்ந்திருந்து என்னை நியாயம் தீர்த்து அத்தனை இடங்களுக்கு முன்னதாக என் தலையை மேலாக உயர்த்துவதற்கு அவர் வாஞ்ச உள்ளவராக இருக்கிறார். அதனால செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியம் அவருக்கு பயப்பட வேண்டும். இது தீயதுன்னு தெரியும், ஒதுங்கிடும். தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி நியூ டெஸ்டமென்ட் வாசிக்கிற போது கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரோ செய்வோம், என்ன செய்யாதேன்னு சொல்லியிருக்காரோ விட்டுருவோம். அவ்வளவுதான். இன்றைக்கு நமக்கு பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்தின் கீழாக இல்லை, புதிய ஏற்பாட்டின் புதிய கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு கீழாக இருக்கலாம். கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பதற்காக கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர்கள் துணையோடு நாம் இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாக மேல் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல நமக்கு இறங்குகிறார். எந்த ஒரு தகப்பனுக்கும் ஒரே வாஞ்சை, என் பிள்ளை என்னை விட கொஞ்சம் மேலே வரணும், என்னை போல இருக்கணும், என்னை விட கொஞ்சம் மேலே வரணும், அதைத்தான் விரும்புவார்கள். அதே போல பிதாவாகிய தேவனும் என் பிள்ளை என்னை போல அவன் பலம் உள்ளவனாக, தீமையை வெறுத்தவனாக, நீதியிலும் சத்தியத்தில் வளர்ந்தவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக என்னை போல வர வேண்டும் என்று அவரும் வாஞ்சிக்கிறார். அதற்கு அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டு நமக்கு இதுதான் நான் விரும்பக்கூடிய ஜீவனுடைய மாடல் என்று கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியாக நமக்கு கொடுத்து விட்டார். அதைத்தான் இயேசு சொல்கிறார், நானே வழி, இதுதான் இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேதமும் திரும்ப திரும்ப சொல்கிறது, கிறிஸ்துவை போல நாம் பூரண புருஷராக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரோமர்ல சொல்கிறார், அநேக சகோதரருக்குள் அவர் முதலானவராக இருக்க முடியாது, அநேக சகோதரருக்குள்ளே கிறிஸ்து மூத்தவராக இருக்க முடியாது. அப்படி என்றால் அவருடைய தம்பியை போல அவரை போலவே நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
அந்த காரியத்தில் நாம் வளர்வதை அவர் விரும்புகிறார். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அந்த வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கிற போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். ஆனா இவ்வளவு காரியத்தையும் சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் 18வது வசனத்துல கொடுக்கிறாரு. இது எல்லாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள், அதோடு மாத்திரமல்ல, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருவதற்கு முக்கியமான காரியம் அதுதான். வசனம் 3ல் அதைத்தான் ஆரம்பிக்கிறாரு. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, இங்கே அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு, அந்த ஆரம்பம் இங்கே உள்ள வரணும். கிறிஸ்துவின் மூலமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஞானஸ்நானத்திலே நான் அவரோடு உடன்படிக்கை பண்ணினவனாக, கிறிஸ்துவை என் கர்த்தராக, கர்த்தர் என்றால் எஜமானாக, கர்த்தர் என்கிற ஒரு வேர்டு நிறைய இடங்கள்ல இல்லைங்கிறதுனால நம்ம அது ஒரு டைட்டில் மாதிரி வச்சிடலாம். அது ஒரு டைட்டில் கிடையாது. கர்த்தர் என்றால் என் எஜமான். அதனால தான் இயேசுவும் ஒரு இடத்துல சொல்லுகிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, பிதாவின் சித்தம் செய்கிறவனே. என்னை சும்மாவே கர்த்தாவே கர்த்தாவேன்லாம் சொல்லாதீங்க. அதே போல லூக்காவிலையும் அவர் சொல்கிறார், என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லியிருக்கீர்கள், ஆனால் நான் சொல்வதை நீங்கள் ஏன் செய்வதில்லை அப்படின்னு கேட்கிறார். எஜமான் என்றால் எஜமான் சொன்னதுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நீங்க அப்படி நடக்கிறது இல்லையே, நீங்க ஏன் நடக்கலைன்னு கேட்கிறார். நடங்க அப்படிங்கிறார். அதே போல அந்த உடன்படிக்கையிலே கிறிஸ்துவை என் கர்த்தராக என் எஜமானாக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னபடி நடப்பேன். என் சுய சித்தத்திற்கும் என் சுய வாஞ்சைக்கும் சுய விருப்பத்திற்கும் அந்த பழைய மனித வாழ்க்கைக்கு நான் மரித்து விட்டேன். உமக்குள்ள புதுசாக உம்முடைய பிள்ளையாக நான் எழுப்பி நிற்கிறேன். ஆண்டவரே எனக்கு கற்றுக்கொடும் அப்படிங்கிற போது பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து பலப்படுத்தி நம்மளை எழுப்பி கொண்டு செல்கிறார். இந்த காரியங்களை போகிறவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருது. கடைசியாக அந்த குறிப்பு கொடுத்துட்டார். அவருடைய உடன்படிக்கைகளை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அது என்ன? அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேல் அனாதியாய் என்னென்றைக்கும் உள்ளது. 17வது வசனத்துல 10 கட்டளைகள் கொடுக்க போதே இந்த கட்டளைகளே ஒரு வார்த்தையாக இதுல ஒரு 4வதாக கொடுக்கிறாரு. அந்நிய தேவனை வணங்குகிறவர்களை குறித்து அவர் சொல்லுகிற போது யாத்திராகமம் 20லே 5வது வசனம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறான். எனக்கு பகைக்கிறவர்கள், எனக்கு விரோதமாக தீமையை விரும்பி செய்கிறவர்கள், இவர்களை குறித்து சொல்லுகிறார். ஆனா 6வது வசனத்துல என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இதுதான் அவர் அன்றைக்கு அவர் கொடுத்த வார்த்தை. அதைத்தான் இங்கேயும் அவர் திரும்ப சொல்கிறார். அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி நினைத்தா எனக்கு இல்லை, எனக்கு என் பிள்ளைகள் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவனுடைய அந்த இரக்கத்துக்குள்ளாக தேவனுடைய வழிநடத்துவதற்குள்ளாக பெரிய தேவ ஆசீர்வாதத்துக்குள்ளாக நான் கொண்டு வந்து விடுவேன். பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் செய்ய வேண்டிய பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை கிறிஸ்துவுக்குள் நான் கீழ்ப்படிவதும் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதும் தான். என்னை காட்டிலும் ஒருபடி மேலாக ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உலக பிரகாரமான காரியத்திலும் ஞானத்திலும் பலத்திலும் தேவன் அவர்களை உயர்த்தி கொண்டு வருவார். அதைத்தான் இங்கு சொல்கிறார். இப்படியாக தேவனுடைய மகத்துவங்களையும் தேவன் செய்த உபகாரங்களையும் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று அவர் புகழ்ந்து சொன்ன உடனே தாவீதுக்கு ஆனந்தம் பொங்க முடியாம இன்னொரு 3 பேரை தன்னோடு தேவனை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக அழைக்கிறார். அதுதான் 19, 20, 21 3 வசனங்களிலே வருகிறது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. வானத்துல சிங்காசனத்தை வச்சிருக்காரு. பூமியில உள்ள ராஜா கிடையாது, வானத்துல இருக்கிறாரு. ஆகாயம் பூமி சகலவற்றையும் அவர் ஆளுகிறார். அவ்வளோ பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு 20வது வசனத்தை சொல்லுகிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். தேவ தூதர்களை கூப்பிடுறார். அவர் சொன்னதை கேட்டு அவர் சொன்ன காரியத்தை எல்லாம் செய்கிற பலமுள்ள சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என்னோடு கூட நீங்களும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் நான் சொன்னல பாருங்க, அவர் அவ்வளவு பெரியவர், நீங்களும் அவரை ஸ்தோத்திரியுங்கள்
என்று அவர்கள் கூப்பிடுகிறார். அடுத்து 21வது வசனத்திலே, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். திரும்ப அவருடைய சேனைகளை கூப்பிடுகிறார். அவருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு பணிவிடை செய்கிற அவருடைய சேனைகளே நீங்களும் அவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்கிறார். 22வது வசனத்துல, கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தரால சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா கிரியைகளும், சூரியன், சந்திரன், மரம், கல்லு, புல்லு, நதி, செடி, கொடி, பூ, எல்லாவற்றையும், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும், அதற்குள்ளாக மனுக்குலத்தையும் சேர்த்து நீங்கள் அவரை ஸ்தோத்திரியுங்கள் சொல்லிட்டு கடைசியாக ஒரு தன்னை முடித்துக்கிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கடைசியாக திரும்ப ஒருக்கு சொல்லுகிறார். ஸோ இந்த ஒரு சங்கீதத்தினுடைய உள்ள ஆசீர்வாதங்கள் மிக பெரியது. ஸோ இவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து விட்டார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது இதெல்லாம் வந்துருச்சு. இதை அனுபவித்து வளர்ந்து வரும்படியாக சத்தியத்தை அறிந்து இந்த இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம எந்திரிச்சு வெளியே போகணும், முன்னேறி போக வேண்டும். ஆனா அதற்கு அவர் நம்மிடத்துல விரும்புகிறது ஒரே ஒரு காரியம்தான். 3 தடவை என் ஆத்மாவை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை ஸ்தோத்திரி என்று சொன்னவர் 3 தடவை கர்த்தர் விரும்புகிற காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து அவர் சொல்படி கேட்டு நடக்கிறவர்கள், அதற்குள்ள நீங்க உள்ள வாங்க என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஏசாயா 11வது அத்தியாயத்துல ஆவியானவரை குறித்து சொல்லுகிற போது, கர்த்தருடைய ஆவியானவர் எப்பேற்பட்டவர் என்று சொல்லுகிற போது அவருடைய காரியங்கள் ஒன்றொன்றாக சொல்லி வருகிறார். ஏசாயாவின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சொல்லி வருகிறார். அதுல 2வது வசனமும் 3வது வசனமும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இது கிறிஸ்துவின் மேலாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது. 3வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுவதால் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவரிடத்துல மிக ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் அவர்கிட்ட சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சிறப்புகளை நம்ம வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அதே போல கர்த்தரோடு உடன்படிக்கை செய்துவிட்டு அவருடைய கட்டளையின்படி செய்கிறவர்கள் யாரோ அவர்கள் மேலேயே இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்து வருகிற போது ஒரு நாள் அந்த தேவதூதர்களோடு சேர்ந்து நாம் பரலோகத்திலே தேவனை ஆராதிப்போம். தேவனுடைய சர்வ சேனையோடு சேர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். பூமியில் உள்ள சகல கிரியைகளும், பூமியில இருக்கக்கூடிய அனைத்து சிருஷ்டிப்புகள் எல்லாம் தேவனை ஒரு நாள் ஸ்தோத்திரிக்கும். அன்றைக்கு அங்கேயும் கூட நம்ம நின்று ஸ்தோத்திரிப்போம். அந்த ஒரு பாக்கியத்திற்குள்ள போகத்தக்கதாக நம்மளை அழைத்து இருக்கிறார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த சங்கீதத்தை திரும்ப திரும்ப ஒருக்க தியானம் பண்ணி கொண்டு இதை மனதில் கொண்டவர்களாக நம்ம இந்த சங்கீதம் 103 1, 2 சொல்லுவது கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஏனென்றால் நிறைய நேரங்களுக்கு இதுல என்ன இருக்குன்னே தெரியாம ஒரு ஃபார்மாலிட்டி போல போயிடுறதுனால அதனுடைய ஆசீர்வாதங்கள் வருவதில்லை. ஏற்கனவே நம்ம பரமண்டலங்கள் ஜபத்தை குறித்து அப்படியாகத்தான் அதில் உள்ள காரியங்களை குறித்து நாம் படித்து வந்தோம். அதே போலவே இந்த ஒரு காரியங்களையும் நாம புரிந்தவர்களாக இருந்து முழு மனதோடு இந்த ஒரு வார்த்தைகளை சொல்லுகிற போது இதனுடைய முழு ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும். என்ன இருக்குன்னே தெரியாம நம்ம அதற்குள்ளாக கடந்து போக முடியாது. ஒரு சின்ன ஒரு கதை தான், அதோடு நான் இந்த பகுதியை முடித்துக் கொள்கிறேன். அமெரிக்கா என்ற ஒரு தேசம் கண்டுபிடிக்கப்பட்ட போது இங்கிலாந்திலே, யூரோப்பாவிலே இருந்த அநேக வாலிபர்கள் புது வாழ்க்கைக்கு தேடி நல்ல வேலை கிடைக்கும், நல்ல இடம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும் என்று அமெரிக்காவுக்கு பிரயாணப்பட்டு போக முயற்சி செய்தார்கள். இன்றைக்கு எல்லாரும் கல்ஃபுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகணுங்கிறது போல அந்த காலத்திலே அவங்க முயற்சி செய்தார்கள். அதில் ஒரு வாலிபன் அப்படியாக தன்னிடம் இருந்த பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு, அன்றைக்கு பிரயாணம் பண்ணுவதற்கு ஆகாய விமானங்கள் அப்படி கிடையாது, கப்பலில் தான் பிரயாணம் பண்ணணும். அவர் கப்பலில் போவதற்காக போய் உட்காந்துருந்து அதுக்கு எவ்வளோ டிக்கெட் ஆகும்னு கேட்டு அவங்க சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸு, 3 கிளாஸ் இருக்குது. அதில் நீ எதில் போகிறேங்கிற போது இருக்கிறதுல குறைந்த ஒரு கட்டணம் தான்,
என்னால் அவ்வளோதான் கொடுக்க முடியும் என்று பணம் கட்டி டிக்கெட் வாங்கிட்டு கேட்குறாரு, இன்னைக்கு கிளம்புனா கப்பல் என்னைக்கு அங்கே போய் சேரும் அப்படின்னு சொல்லி. அப்போ கப்பல் பிரயாணங்கள் கொஞ்சம் அவ்வளோ இப்போ ஸ்பீடு கிடையாது. அதனால் அவங்க சொல்கிறாங்க எப்படியும் 7 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆஹா, 7 நாள் ஆகுமா? 7 நாளைக்கு கடலில் கப்பலில் போகிறபோது நான் சாப்பிட என்ன செய்வேன் என்று ஆலோசனை பண்ணினவரை அவர் என்ன செஞ்சார், ஒரு 2 பெரிய பேக்கரியில் நிறைய ப்ரெட்டை வாங்கி உள்ளே அடுக்கி வச்சுட்டு போயிட்டான். போன உடனே அவர் கப்பலில் போனோன்னா அவர் இருந்த இடம் வந்து 3rd கிளாஸுங்கிறதுனால கீழ்த்தட்டு தான். கீழ்த்தட்டில் போய் உட்காந்து வச்சுருந்தாரு. எல்லாம் பார்க்குறாரு. சாப்பாட்டு நேரம் வர நேரத்தில் கிட்டத்தட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் ஒரு ப்ரெட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள தண்ணியை குடிச்சிட்டு இப்படியே உட்காந்துருந்தான். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4வது நாள் ப்ரெட்டு கட்டியாகி போச்சு. கஷ்டப்பட்டு சாப்பிட்டான். 5வது நாள் சாப்பிட முடியல. என்னோட கடலில் போகிறதுனால கொஞ்சம் பூஞ்சை பிடிச்சி போயிருச்சு. இது திங்க முடியாது. வெளியே தூக்கி எரிஞ்சிட்டாரு. எரிஞ்சிட்டு என்னடா பண்ணன்னு தெரியல, பசி தாங்க முடியலை, ப்ரெட்டாக தின்னுட்டு தான் வந்திருக்கோம் முடியலன்னு. அப்படியே வந்தபோது மேல் தட்டு போன போது ஒரு ஹால் அங்கே தெரிஞ்சது. அதுக்குள்ளே டேபிள் இருக்குது. நிறைய பேர் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஹோட்டல் போல். உடனே இவர் பார்த்தாரு, என்னடா இங்கே மேலே எல்லாம் ஆளுங்க சாப்பிட்றாங்களே, ஆனால் என் கையில் காசு இல்லையே, நான் எப்படி போய் சாப்பிடுவேன் என்று யோசித்து கொண்டு இருந்து அப்படியே பார்த்து கடைசியில் வழி இல்லாமல் அங்கேருந்து ஒரு சிப்பந்திகிட்ட போய், ஐயா எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கய்யா, ரொம்ப பசியாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, பசியாக இருக்குதா, சாப்பிடாம இருக்கியா, நீ எங்கேருந்து வந்த, என்ன டிக்கெட் எடுத்துருக்க, உன் டிக்கெட் எல்லாம் காமி, என்ன நீ எப்படி கப்பலில் வந்தேன்னு கேட்டாங்க. இல்லை நான் இப்படி தான் டிக்கெட் எடுத்து தான் வந்தேன், இந்த இருக்கேன் டிக்கெட்டுன்னு எல்லாம் காமிச்சாங்க. சரி பசியாக இருக்கேன் சாப்பிட வரேனே, 6 நாளாக நீ என்ன சாப்பிட்டோன்னாரு. இல்லை நான் ப்ரெட்டு கொண்டாந்தேன் சாப்பிட்டேன், அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டம், ப்ரெட்டு காஞ்சி போச்சு, பூஞ்சை பிடிச்சி போச்சு, என்னால் முடியலைங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் ஐயா, எப்படியாவது இறக்கம் பார்த்து எனக்கு சாப்பாடு கொடுத்தேன். கேட்டால் அந்த டிக்கெட்டை நீ வாசிக்கலையாடா அப்படின்னு கேட்டார். அந்த டிக்கெட்டை வாசிச்சா பிரயாணத்துக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்த்து தான் அவர் காசு கட்டியிருக்காரு. உனக்கு 3 நேரம் இலவசமாக நீ சாப்பாடு உண்டுடா, அதுக்கு நீ காசு கட்டியிருக்கடா உன் டிக்கெட்டுலேயே. காலை பிரேக்ஃபாஸ்ட் உண்டு, மத்தியானம் லஞ்ச் உண்டு, ஈவினிங் டின்னர் உண்டு, சாயங்காலம் டீ உண்டு, நீ 6 நாளாக அவ்வளவு வீணாக்கிட்டேடா அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவன், ஐயோ நான் அறிவு இல்லாமல் போயிட்டேனே அப்படின்னு. இன்றைக்கும் கிறிஸ்துவ வட்டாரத்தில் அநேகர் வந்து வேதம் நமக்கு கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களை அறியாமல் மேலாக அப்படியே நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு திட்டங்கள் தட்டி போறதுனால அந்த ஆசீர்வாதத்தை சரியாக சுதந்திரத்துக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இந்த 23வது சங்கீதத்துக்கு அடுத்தபடியாக 103வது சங்கீதம் கிறிஸ்தவ வட்டாரத்தில் மிகவும் முக்கியமாக இருந்ததுனால தான் அந்த காலத்தில் இதை வந்து எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வைத்து கொண்டு ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்திலிருந்து துதித்து வெளியே வருகிற போது இந்த முழு சங்கீதத்தையும் சொல்லி என் தேவன் இப்படிப்பட்டவர் என்று மகிமைப்படுத்தி அவர் துதித்து வர வேண்டும் வந்தது. ஆனா 4ஆம் வட்டத்துல அந்த 103வது சங்கீதத்துல 22 வசனத்தை சொல்றதை விட்டுட்டு 2 சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பின்னாடி உள்ள இந்த காரியங்கள் புரியாததுனால தெரியாததுனால அவருடைய இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியவில்லை. நம்ம அப்படி இருக்க வேண்டாம். எப்ப எல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த சங்கீதத்தை வாசிப்போம், தியானிப்போம். ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுவோம். அவருக்கு பயந்த ஒரு ஜீவிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். உடன்படிக்கை பண்ணினால் அதனுடைய நோக்கம் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், அவருடைய கட்டளைகளை செய்ய நினைக்கிறவில்லை, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் எனக்கு சொல்லணும் செய்கிறேன். வேதத்துல எழுதப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அதற்கு மேலாக உள்ள காரியத்தை தேவன் நமக்கு ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தி நம்மளை நடத்த சொல்வார். எழுதப்பட்ட இந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கவில்லை என்றால் இதற்கு மேலாக ஒரு வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது கஷ்டம்தான். அந்த ஒரு காரியத்துக்குள்ள போக வேண்டாம். இது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம் இது. அதனாலதான் இதில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டதான் சங்கீதம் 103 2வது வசனம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. முதல்ல என்னென்ன உபகாரம் செஞ்சாலும் தெரிஞ்சிருந்தா தானே மறக்காம இருக்க முடியும். அதற்காகத்தான் இன்றைக்கு இதை கொஞ்சம் தியானிப்போமே என்று. இந்த 103வது சங்கீதம் மிக ஆசீர்வாதமானது. இதை தியானிச்சு இதை அப்படியே ஆண்டவரோட சொல்லும். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அவர் சொன்ன காரியம் பயந்து நடக்க வேண்டும், அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. அப்போ இதெல்லாம் வந்துடும்.
கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கு அப்பால் உள்ள நித்திய காலத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் இன்று பூமியில் எனக்குரிய ஆசீர்வாதங்களையும் எனக்குரிய வழிநடத்துதல்களையும் எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட தேவனே நாம திரும்பவும் ஒரு முறை சந்தோஷமாக ஆனந்தமாக சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாம் தேவனை துதிப்போம். இத்தோடு இன்றைய நாளினுடைய இந்த வேத பாடம் முடிந்தது.